ஏன் 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 கம்மி நீளம் கம்மி தான். யாரோ கத்துறீங்க பாருங்க, கடையில கொண்டு கொடுத்துடலாம். அவன் எப்படி திருப்பி வாங்கிக்குவான்? இங்கதான் யாரோ கட் பண்ணிருக்காங்க. அதை இங்க யாரு கட் பண்ணுவாங்க? யார் கட் யாரோ பண்ணிருக்காங்க. ஒண்ணு செய்யலாமா? பின்ன போட்டுக்கோ. சரியா போடு. போடுங்க. தொல்லையா போச்சு. படவா ஒண்ணும் இல்ல. யாரோ பாவம். அவ்வளவுதான். ஏங்க யாருங்க கத்திருப்பா? யாரோ தெரியல கத்திருக்கான். சுத்த அறிவு கிட்டத்தனமா இல்ல. பாவம் தெரியாம கட் பண்ணிருப்பான். ஆமா, புடவையை கத்திரிச்சு சட்டை தச்சு போட்டுக்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருந்தா யாராவது துண்டை பொத்திக்கிட்டு அது கீழே வந்துருச்சு. ஆமா, பேர் தான் டாக்டர், பெரிய மனோதத்துவ நிபுணர். முதல்ல உங்க மூளையை தான் யார்கிட்டயாவது டாக்டர்கிட்ட காமிக்கணும். கொஞ்சம் மெதுவா பேச, யாராவது வந்துட போறாங்க. வந்தா என்ன? இல்ல நீ புருஷனா நான் புருஷனான்னு தெரியாம திண்டாடுவாங்க, அவ்வளவுதான். நல்லா அழகா இருக்கீங்க. ஆமா, இந்த புடவை தான் தச்சுட்டீங்களா இல்ல எல்லா புடவையும் தச்சுட்டீங்களா? நீங்க தானே டாக்டர் சம்பந்தம்? நான் தான் டாக்டர் சம்பந்தம். என் மனைவிக்கு 2 வாரமா சித்தப்பிரம மாதிரி இருக்குது. உங்க பாடு குஷிதான், இஷ்டம் போல இருக்கலாம். என்ன சார் நீங்க தமாஷ் பண்றீங்க? 2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா சார். பேசவே மாட்டேங்கிறா? அப்படியே விட்டுறியா? என் மனைவி ஊமையா போயிடாதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் நீங்க வேடிக்கையா பேசுறீங்க? நான் ஊருக்கு புதுசு சார். அதனாலதான் என்ன தேடி வந்திருக்கீங்க. நான் தொழிலை விட்டு 5-6 வருஷம் ஆகுது. நீங்க வேற டாக்டர் போய் பாருங்க. ஏன் சார் தொழிலை விட்டீங்க? ஏன் தொழிலை நான் விடுவேன், நீ என்ன கேட்கறது? ஏன் சார் தொழிலை விட்டீங்க? யாரு என்ன? இல்ல சார் கோச்சுக்கிறாதீங்க, தெரியாம கேட்டேன். சார் கொஞ்சம் இருங்க. ஏன் சார் உங்க பெண் ஜாதி சித்த பிரம்ம பிடிச்சு பேசாம இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? பெரிய ஆள் சார் நீங்க. கோபம் வந்தது, ஓங்கி படார்னு கன்னத்துல அரைஞ்சேன். யாரு? பெண் ஜாதி அரைஞ்சிட்டீங்க? ஐயோ தைரியம் சார். அதுல இருந்து சித்தப்பிரம இப்ப பேசுறதும் கிடையாது. இந்த கையால தானே அரைஞ்சீங்க? ஆமா. என்ன கை சார் இது? நீங்க போயிட்டு வாங்க. பெண் ஜாதி பேச மாட்டேங்கிறானே, கொடுத்து வச்சுவேன். ஓஹோ, அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு வாயடியா போயிட்டேனா? நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேனா? அவனுக்காக சொன்னேன், சும்மா அவனுக்காக. இதுக்கு தாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நாம காதலிச்சிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? ஏன் நடக்காது? உன்னை காதலிச்சிருந்தேன்னு வச்சுக்க, உன்னை பத்தி அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேனா? ஐயோ போதுமே.